காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு குடும்பத்துக்கு வந்து ஒரு தலைவர் வந்து இல்லாத பட்சம் வந்து அந்த குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டப்படும். அதே போல் வந்து இந்த குடும்பத்தில் வந்து ஆம்பளையில் யாருமே இல்லை, அதாவது உழைக்க போகிறதுக்கு யாருமே இல்லை. இவங்களால் வந்து கை கால் வந்து நல்லா இருந்தாலும் வருத்தம் இந்த வீசிங் இழுக்கிறதுனால இவங்களாலையும் வந்து ஒரு இடங்களுக்கு போய் கொள்ள இயலாது, ஒரு இடத்துக்கு போயிட்டு வேலை செஞ்சு கொள்ள இயலாது, ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இப்போ கூட்டிகிட்டு வந்த அண்ணன் கூட சொல்லியிருந்தேன், சில டைமில் வந்து நாங்கள் கூட கறிகள் வந்து கொடுக்குறோம், நாங்கள் சில டைமில் உதவி செய்கிறோம் சொல்லியிருந்தேன். இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் வந்து இருக்கிறாங்க. அமர்த்தினா வரணுமே கூட்டிட்டு போனாலும் போவேன். காலு சுப்பரம் ஒண்ணும் செய்யாது இல்லையே. கீழே விழுந்தனால இதுல விழுந்து இதுல இறங்குறேன். இதுல விழுந்து 13 நாள் கொண்டு இந்த புள்ளதான் வாட்டில் வச்சிருந்து திரும்பி ஒப்போசம் பண்ணி வந்து போனாலும். உங்களோட பேர் என்ன? லட்சுமி. லட்சுமி பாத்தீங்கன்னா பேருக்கு ஏற்ற மாதிரியே சிரிச்ச மாதிரி இருக்கா அம்மானு. லட்சுமி என்னது வீசிங்க போடுறானா? எக்ஸ்பயர் ஆன மாதிரி இருக்கு. நீலம் 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 தான் போட்டா சிகப்பு நீலம் கொடுப்பா. சிகப்பு போட்டா துப்பரா நிக்காது. அந்த நீளத்தை தான் ஒண்ணு இழுத்தேன் காலையில. எனக்கு ஆறு பிள்ளைகளா? 6 பிள்ளைல ஒரு பிள்ளை சைக்கிள்ல அடி போட்டாங்க. 6ஆம் கட்டைக்கு வேலைக்கு போறேன்னு செத்து போச்சு. வேலைக்கு போறேன்னு போனாலும் வந்தா அங்க போய் கல்யாணம் கட்டிக்கிட்டு இப்போ 3-4 புள்ள இருக்கிறதாலும். நீங்க ஆளை செவிட்ட பிடிச்சி அடிச்சிருக்கலாம். அந்தாலும் குடிச்சா தம்பி டியூஷன்ஸ்ல எல்லாம் கடை போய் நம்ம துப்புரம் முழங்கால எல்லாம் ஊண்டாலாம இருக்கு. இந்த காடு இருக்க பணிய ஒன்னும் செய்யல. இந்த காடு இருக்க பணிய ஒன்னும் செய்யல. ஆடு இல்லையா? ஆடு வளர்க்குற இல்லையா? ஆடு வீட்டு நேரத்தோட இருந்த களவு எடுத்துட்டு போயிட்டாங்க. கட்டி போட்டு வரவங்கள ஆடு இருந்த ஆட்டையும் கொண்டு போயிட்டாங்க, களவு எடுத்துட்டாங்க. எத்தனை ஆடு இருந்ததும்மா? எத்தனை ஆடு இருந்தாம்மா? 5 ஆடா? களவு எடுத்துட்டு போயிட்டாங்க. ஒண்ணு செத்து போச்சு. இதெல்லாம் இத்துட்டேன். இங்க பாருங்க தம்பி, பைமரம் இதெல்லாம் இத்து போயிட்டு. கரையாண்ட விளையாட்டுகள் எவ்வளவு இருக்கு? அதாங்க நான் நாளைக்கு தானே. எவ்வளவு வச்சுருக்கீங்க? 350 ரூபா. இதை எண்ணி பாருங்க. என்னங்க ஒன்று 1000 ரூபா, 2 3 3000 ரூபா இருக்கா? 4 4000 ரூபா, 5000 ரூபா இருக்கு. 1000 ரூபா தானே 5 இருக்கு. சரியா? 5000 ரூபா காசு வந்து தந்துருக்கிறேன். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஹெல்ப்பிங் வீடியோ. நாங்கள் காலையிலேயே வலிக்கிட்டு ராசத்துறை கிராமத்துக்கு தான் வந்து நிற்கிறோம். நேற்று வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நம்ம அண்ணனை வந்து இந்த அண்ணாவோட சந்திரபோஸ் பேர். சந்திரபோஸ் ரைட். பேரை நான் வந்து மறக்கலை. இப்போ இந்த அண்ணன் வந்து இன்னொரு குடும்பத்தை வந்து பாருங்கன்னு சொல்லியிருந்தேனே. வந்து பாருங்க தம்பி, அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விளங்கும்னு சொல்லி அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அவங்கள என்னன்னு கேட்டால் அவட அம்மா தான் சின்னதுலேருந்து அவைக்கு கொஞ்சம் புத்தி குறவு மாதிரி இருக்கிற அக்காவுக்கு. அவளுக்கு ஒரு கல்யாணம் முடிச்சிருந்ததுல சின்னதுல ஒரு 7 மாசத்துல அவன் ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டாரு. சரி. கடைசியில் அவங்களோட அம்மா தான் வச்சு அவங்களுக்கு இவ்வளவு காலம் பார்த்து எல்லா வேலையும் செஞ்சு இப்போ அவைக்கு வயசு போனனாலே அவைக்கு 80 வயசுக்கிட்ட ஆகுது. 80 வயசுக்கிட்ட 75-80 வயசு ஆக போ. தனியே தான் இருக்கிறாங்க. 3 பேரும் அம்மாவும் மகளும் அவரோட மகளும் தான் இருக்காங்க. 3 பேரும் எந்த உதவியும் இல்லை அவங்களுக்கு. பாரக பிச்சை சம்பளமும் அந்த கியூஆர் காசும் எடுத்து தான் இவ்வளவு நாள் செஞ்சுக்கிட்டு இருந்த. புள்ள 7ஆம் ஆண்டு படிக்கிறா, சின்ன புள்ள உண்டு. இப்ப அவைக்கு வயசு பார்வையும் குறைஞ்சனால அவைக்கு இப்ப கிட்டத்துல விழுந்து கால் ஒன்று உடஞ்சி ஹாஸ்பிட்டல் இருந்து வந்து இப்ப கம்பெனி தான் நடக்க. அவைக்கு இப்போ எந்த தொழில் வாய்ப்பும் இல்லை. சின்ன கோழி குஞ்சாதுன்னு வச்சு தேங்காய் ஆஞ்சி கொடுத்து மரத்துல காய்க்கிற காய்களை கொடுத்து தான் அவர்கிட்ட பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கிறா. அதனால தான் அண்ணா இப்படி வர சொல்லி நாங்களும் பார்க்க சொல்லி இருக்கோம். கட்டாயம் நம்ம இப்ப உள்ள போவோம். உள்ள போயிட்டு நம்ம அவங்களோட கதைப்போம். சரியா? கதைச்சு அவங்களோட பிரச்சனை வாங்க இப்ப வீடியோக்குள்ள
போகலாம். இந்த வீடும் யார் என்ன கட்டி கொடுத்து? அவங்க முன்ன நான் இங்க வரம்பனுக்கு கட்டி கொடுத்த இந்த 2.5 லட்சம் ரூபாய் வீட்டு திட்டத்துல அந்த வீட்டு தான் உங்களுக்கு ஆரம்பத்துல. அந்த உங்களுக்கு அந்த பச்சை கலர் வீடு கட்டி தந்த மாதிரியா? இல்ல அதுக்கு முதல் வந்த வீட்டு திட்டம்னா 97-98 அந்த இடம் அந்த போமுனுக்கு போயிட்டு வந்த பிறகு செஞ்சு கொடுத்த வீட்டு திட்டம் மாதிரி தான் அவங்க சொல்றாங்க. அதை பத்தி நமக்கு தெரியாத விஷயம். இதெல்லாம் அங்க கட்டியிருக்காங்கண்ணே. கோழிக்கூடு இருக்குண்ணே. கோழி 2 ஆட்டு வாங்கி வளர்த்து. ஆடும் இருக்கா? ஆடு 2 இருந்தா இதையும் நிறைய பேர் களவு எடுத்துன்னு போயிட்டாங்க அவங்களோட ஆட்டை. அப்படியா? கள்ள வேலையும் இருக்காடா இங்கே. இதுக்கு என்ன இதான மோப்பு? இதுதான் மோப்பு. ஓகே, டாக் குட்டி நம்மளை வெல்கம் பண்றாங்க. வாங்க, நாயை கட்டணும். குலைக்குதுப்பா. அம்மா கண்டுபிடிச்சலையா? இவங்க தானா? இவ தான் அவங்களோட அம்மா. இந்த மாதிரிம்மா நல்லா இருக்கீங்களா? சரியா பாருங்க. விலங்குல மதிக்க மாட்டீங்க. அம்மா வணக்கம். வணக்கம். என்ன தெரியுமா யாரு? நான் தான் இந்த நாட்டோட ஜனாதிபதி. நமக்கு என்ன உதவி? இங்க பாருங்க, வீடு வாச கிடக்குறதெல்லாம் மழை வந்தா தொடுன்னு மனுஷன் குடியிருக்காது. ஒழுங்குதா? ஒழுங்கு படுக்க கூட இடம்ல. அந்த நிலைமை இழுக்குதா உங்களுக்கு? இழுக்கிறது எனக்கு இந்த கால் ஒண்ணு செய்யல. இப்ப காலு நடக்கலாத புள்ளைய பிடிச்சுக்கிட்டு கூட்டிட்டு போனாலும் போவேன். காலு சுப்புற ஒண்ணு செய்யறது இல்லையே. கீழே விழுந்தனால இதுல விழுந்துங்க இதுல இறங்குறேன். இதுல விழுந்து 13 நாள் கொண்டு இந்த புள்ளதான் வாட்டில வச்சிருந்து திரும்பி ஒப்போசம் பண்ணி வந்துருக்கு. சூப்பரா இருந்துச்சு. நடந்து போகலாது வரலாது எல்லாரும் தான் அந்த புள்ளதான் கூட்டிட்டு போவோம். கையை பிடிச்சிதான் கூட்டிட்டு போவோங்க எங்க போனாலும். உங்களோட பேர் என்ன? லட்சுமி. லட்சுமி பாத்தீங்கன்னா பேருக்கு ஏற்ற மாதிரியே சிரிச்ச மாதிரி இருக்கா அம்மானு. லட்சுமி. அவரு அப்பா பேர் தாயா எம் சின்னசாமி லட்சுமி இருக்கு. இல்லாட்டி அவர் பேர் ராசையா. ராசையா. இப்ப எத்தனை வயசு அம்மாவுக்கு? அம்மாவுக்கு 81 வயசு ஆச்சு. 81. 81. உங்களுக்கு முழுக்குதா? எல்லாத்துக்கும் அஸ்மா தாயா. என்ன எல்லாரும் வீசிங்க? அப்ப அஸ்மாவா? எனக்கு நான் ஒரு பம்பு குளிச்சு இழுத்தேன்னா நின்று போகும். அதுவும் போட்டு பம்பு எங்க இப்ப இந்த கிடக்கு இழுங்க. இழுத்து கொண்டிருக்கீங்க, எனக்கு கவலையா இருக்கு. அது சாப்பிட்டாச்சா? என்னய்யா சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? சோறு பருப்பு கறி. சோறும் பருப்பும் சாப்பிட்டீங்களா? என்னதான் நீங்க செய்யறது? இழுங்கம்மா. என்னய்யா ஒரு உதவி இருக்கணும், ஒரு ஆம்பளை உதவி இருக்கணும். ஒன்றும் இல்லை. நான் நல்லா இருந்தேன்னா சேலை வெட்டி வச்சு இந்த 2 வருஷமா வெள்ளாமே செய்யலை. எனக்கு ஏழாது போட்டேன். எவ்வளவு குளிச்சுறான். என்னது வீசிங்க போடுறானா? எக்ஸ்பயர் ஆன மாதிரி இருக்கு. நீலம் ஐயா, நீலம் தான் போட்டா சிகப்பு நீளம் கொடுப்பா. சிகப்பு போட்டா துப்புரா நிக்காது. அந்த நீளத்தை தான் ஒண்ணு இழுத்தேன் காலையில. சாப்பிடுற சொல்றீங்க? இதா நீலம் இதுதானா? இதுல உண்டா? அது 500 ஒண்ணு குடிக்க வேணாம்னு சொல்லுவாங்க நம்மள. நானும் ஒண்ணு இழுத்துடுறது. அதுக்குள்ள மிஷினுக்குள்ள போடணும்ல. அடிங்க.
இந்த பம்மா அடிங்க. இந்த இருக்கு அடிச்சா நிக்கணுமா அப்ப அது பம்பளும் வரவும் செய்யாது தம்பி. வரலையா உண்டு வந்து அப்படியே இருக்கும் மருந்து. அப்படியே இருக்கும். பாம்பு பழுதா போயிட்டா? பழுதில் தம்பி புதுசாக கொடுத்து தான் பம்பு வேலை செய்யுதில்ல, அது மருந்து இருக்காது. அப்புறம் என்ன செய்யற, கோவம் வந்தால் உடச்சி விட்டு போட்டுருவேன். உடச்சி போட்டு போடுற மருந்து வேற என்ன செய்யறது? அமத்தினா வரணுமே. வேற பம்பு இல்லைண்ணே? என்ன எக்ஸ்பைர் ஆயிட்டேனே பம்பு வரலி ஒன்றும் வருது இல்லையா? அது அப்படியே இருக்கு. அப்படியே இருக்கு. இதுல போடுங்க. அது அதுக்கு மேல அது எனக்கு புதுசா கொடுத்த மாசத்துல இங்க பாப்பா மறந்து இருக்கு அதுல. அது எனக்கு இங்க கடைய நேரத்தில் ஆஸ்பத்திரியில் நின்ற அன்னைக்கு அந்த பொம்மை கொடுத்தது. அந்த அது எல்லாம் அப்படித்தான் இருக்கு. பம்பு வாங்குமா கவர்மெண்ட் கொடுக்க அது போகாது. அப்படிதான் போகும். நான் கேட்டேன் அவங்ககிட்ட, இந்த பம்மு சிவப்பு பம்மு இருக்குது, இல்லை வாயில வச்சு அந்த குளிசையை போட்டு வாயில வச்சு இருக்கிறது, அந்த பம்மு கேட்டா அந்த போயிட்டா வந்துச்சா? போயிட்டு இருந்தா இந்த உள்ளுக்குள்ள இருக்கு. இந்த எல்லாம் இருக்கு. இந்த இருக்கா தம்பி? இதுல இருக்கு. அதை வச்சிருந்தே பிறகு குடிங்க. பிறகு எடுங்கண்ணே. இப்ப போட்டு மேன கட்டிக்கிட்டு எடுத்து வைங்க. உங்களுக்கு எல்லாரும் இழுக்குடாப்பா. உங்களுக்கு பேசுங்க இல்லையே. உங்களுக்கு தடுமை பிடிச்சாதான் தம்பி இழுக்கிறது. நீங்க இந்த கூலான சாமான் சாப்பிடுறா? நான் என்ன தம்பி கூலான சாமான்? கூழ் தண்ணி இல்ல, நான் சாப்பிட குடிக்கவே மாட்டேன். குடிக்கிற இல்ல? நான் கூழ் தண்ணி எல்லாம் குடிக்க மாட்டேன். சாப்பாடு ஒண்ணும் சாப்பிடல இல்ல. சாப்பிடக்கூடாது. சுடு தண்ணி தான் வச்சு குடிக்கிறது. சுடு தண்ணி குடித்தான் வச்சு குடிக்க. இந்த வெயிலுனால சுடு தண்ணி குடிச்சா கொஞ்சம் குறையும் ஆஸ்மா. சுடு தண்ணி குடிச்சா ஒரே சுடு தண்ணி வச்சு குடிக்கணும். இந்த வெயிலுனால சுடு தண்ணி குடிக்கிறதுல. சரி சரி. இப்ப அம்மாக்கு என்ன உதவிண்டா என்ன தேவை? அம்மாக்கு என்னதான் ஏன் உதவிண்டா தான் பாருங்க, கஷ்டப்படுறேன். யாரே இருக்கு நமக்கு ஒரு உதவிக்கு. இப்ப சம்பள காசு வராட்டி அது இல்லை. என்ன சம்பள காசு? இந்த முதியோர் காசு எவ்வளவு வருது? 300 ரூபா. இப்ப 250 ரூபா கொடுக்குறாங்க. 2500 ரூபா மாசத்துக்கு. 2500 ரூபா. ஓகே. அது மட்டும் தான் நமக்கு உதவி. வேற கியூஆர் காசு வரலையா? இப்ப அதெல்லாம் வாரையில எல்லாம் நிப்பாட்டி போட்டு வச்சுக்கானா. 7500 ரூபா வந்த அப்படின்னு சொன்னாங்க. வருது இல்லையா? இப்ப கியூஆர் காசு நிப்பாட்டி இருக்காங்க. பிச்சை சம்பளம் மாறனால கியூஆர் நிப்பாட்டி இருக்கேனே. அப்ப 2500 மட்டும் தான் மாசம் வருது. அம்மாவுக்கு எத்தனை பிள்ளை? எனக்கு 6 பிள்ளைகளா? 6 பிள்ளைல ஒரு பிள்ளை சைக்கிள்ல அடி போட்டாங்க. 6ஆம் கட்டைக்கு வேலைக்கு போறேன்னு செத்து போச்சு. 2வது பிள்ளைப்போ இந்த 9ஆம் மாசம் தான் 3 வருஷம் முடியுது. இந்த பிள்ளை 4 வருஷம். முதலாவது பிள்ளை சைக்கிள்ல வேலைக்கு போறோம்னு சொல்லி ஆக்சிடென்ட் பண்ணி செத்து போயிட்டு. அப்ப 2வது பிள்ளை தான் இந்த 3வது பிள்ளை தான் இது. எது? இவங்க 2வது புள்ள கோப்பாவளியில இருக்கு. ஒரு புள்ள 2வது புள்ள. மூத்தது தான் அங்க இருக்கு. 2வது செத்தது. இது 3வது. ஒரு பொடிய, ஒரே ஒரு பொடிய தான் நமக்கு. இப்ப என்ன செய்யறாங்க உங்களோட பிள்ளைங்க? என்ன செய்யறாங்க? தம்பி அங்க கிட்டூர்ல வேலை செய்யறாரு. மீன் இது பிடிப்பாரு. மீன் பிடிக்கிறா? மீன் பிடி. மத்தாக்கள் மத்த யாரு இதான் கடைசி. இப்ப எல்லா பிள்ளைகளும் உங்களோட இருக்கிறாங்க உங்களோட வீட்டுல? அப்படியா? விளையாங்கல இல்ல. இப்ப இங்க யாரு இருக்கிறாங்க? இங்க யாரும் இல்ல. இந்த புள்ள மட்டும் தான். இந்த பிள்ளையும் இங்க வந்து நீங்களும்
உங்களோட ஒரு பிள்ளையும் ம். வேற அது விட்டு புள்ள ஒன்று இருக்க 3 மாசத்துல விட்டுட்டு போனேன், வேலைக்கு போறேன்ட்டு போனேன். அது நீங்களும் உங்களோட மகளும் 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 3 பேர் தான் இருக்கிறோம். 3 பேர் தான் இருக்கிறீங்க. ரைட். உங்களோட ஹஸ்பண்ட் அதனால போய் கல்யாணம் கட்டி 3 மாசத்துல விட்டுட்டு போயிட்டாரு. அப்படியா? அந்த புள்ளைய விட்டுட்டு போயிட்டாரு. புள்ள பிறந்து வேலைக்கு போறேன்னு போனாலும் வந்தா அங்க போய் கல்யாணம் கட்டிக்கிட்டு இப்போ 3-4 புள்ள இருக்கு. அந்த ஆளு நீங்க ஆளை செவிட்ட பிடிச்சி அடிச்சிருக்கலாம். அந்த ஆளு குடிச்சா தம்பி டியூஷன்ல எல்லாம் கிடப்போய் நம்மளுக்கு. சரி, அது சிங்கள ஆளு தம்பி, சிங்கள பொடியன். சிங்கள பொடியனா? அப்போ உங்களோட மகளுக்கு பாபா பிறந்து 3 மாசத்துல அவர் விட்டுட்டு போயிட்டு, அப்ப இப்ப உங்களோட அன்றாட உழைப்பு என்ன நடக்குது? உழைப்பு இப்படிதான் தம்பி, அங்கிட்டு வேலைக்கு போறேன் தம்பி. இப்ப நீங்க வேலைக்கு போறீங்களா? இந்த புள்ள போவோம் கச்சா போடுங்க அங்கங்க. இப்ப அதுவும் இல்ல தம்பி, உழுது இப்போ 1 மாசம் ஆச்சு. இந்த 1 மாசத்துக்கும் ஒரு தொழிலும் இல்ல. இல்ல இப்ப யாரு வேலைக்கு போற? இவர்கிட்ட வாங்கல இருங்களேன். இல்ல கீழே இருங்க, நீங்களும் கதைங்க. இப்படி திரும்பி இருங்கம்மா, இப்படி அங்க பார்த்துங்க. சரியா? நீங்க தானே வேலைக்கு போற? என்ன வேலைக்கு போற நீங்க? விளங்கல. இப்ப போறல, இப்ப போறலன்னா தொழில் இல்லையா? இப்ப எத்தனை நாள் வேலை இல்லாம இருக்கீங்க? இப்போ நாங்க போற 2 மாதம் ஏன் வேலைக்கே போறோம் இல்லை. இந்த பிள்ளைங்க இந்த நம்மளை பார்த்துக்கிட்டு முடியாதுன்ட்டு உட்காந்துக்கிட்டு இருக்குங்க அங்கிட்டு. நீங்க இப்ப என்ன காரணத்தால கீழே விழுந்த? என்ன நடந்த? இங்கே தாயா குந்திக்கிட்டு இருந்துட்டு சாப்பிட்டு விட்டு குந்திக்கிட்டு வந்து இங்கே இருந்தேன். இங்கே காலை வச்சு எப்படி விழுந்தேன்னு எனக்கு தெரியாது தம்பி. அதுல கல்லுல சிமுந்திலே கிடந்தேன். அதை நம்ம ஒரு பேர புள்ள வந்து அவங்க அம்மாவை இப்போ நாங்கள் போய் கிணத்துக்கு போயிடுச்சு, சத்தம் வைக்குது, அம்மா விழுந்துருச்சுன்னு. அந்த புள்ள தூக்காளுமா எனக்கு என்னையே அவ முள்ள இழுத்துக்கிட்டு கீழே போட்டு விட்டா. அவ நீங்க கீழே விழுந்துட்டீங்க. இப்ப காலில் என்ன இப்ப நடக்கலாம் இருக்கு? ஊண்டி காலு ஊண்டி நடக்கல தம்பி. இந்த காலு ஊண்டணும்னா இதெல்லாம் இந்த இங்கெல்லாம் வலிக்குது. இந்த உப்பரசம் பண்ணி ஒரு நரம்பு வச்சிருக்குன்னு உப்பரசம் பண்ணா தானே, அதெல்லாம் காஞ்சிருச்சுப்பா. இந்த காலு இந்த துப்புரம் இது இந்த முழங்காலெல்லாம் ஊண்டலாம இருக்கு. இந்த காலு இந்த இருக்க பணிய ஒன்னும் செய்யல. இந்த காலு இருக்க பணிய ஒன்னும் செய்யல. சரி, அம்மாக்கு யாரும் வந்து உதவியில் செய்யலையா? உங்களுக்கு வந்து பாக்கலையா? காசு சாப்பாடு எதுவும் வாங்கி தரலையா? உணர்வு புதிக்கலாம். உங்களோட சகோதரங்கள் யாரும் இல்லையா? நல்லா இல்லையா யாரும்? சகோதரம் யாருக்கு? அந்த ஒரு பொடியை தான் நமக்கு சகோதரம். யாரு? எங்க இருக்கீங்க? அது கிட்டூர்ல கிடக்கா. அதுதான் எதுவும் கொண்டு வந்து கொடுத்து பாத்துக்கிறோம். நீங்கள் பதிலையா? இல்ல நாங்க கண்டி தெல்தனிய. அப்ப நீங்க அங்க கண்டில இருந்து இங்க வந்ததா? நாங்க 77 பிரச்சனையில தம்பி இங்க வந்தோம். நாங்க இங்க வந்து அந்த பிரச்சனை டைம் இங்க வந்து இங்க இருக்கிறீங்க. கண்டில பிறந்து வளர்ந்தது இல்ல? கண்டில நான் பிறந்து இது மட்டும்தான் இங்க பிறந்த புள்ள. இது மத்த எல்லாம் இங்க பிறந்து, மத்த எல்லாம் அங்க கண்டில. இந்த புள்ள மட்டும்தான் மட்டக்களப்புல பிறந்த புள்ள. அது பிறந்து 80 ஆண்டு 4ஆம் மாசம் பிறந்துச்சு. 6ஆம் மாசம் அவங்க அப்பா மோசம் போனவர். யாரு? இவங்க அப்பா. அதுல இருந்து உழைச்சு கொடுத்து தானே பிள்ளைகளை வளர்த்தேன். இவங்களுக்கு எத்தனை வயசுல இருக்குள்ள ஹஸ்பண்ட் காலமானவர்? உங்களோட மிஸ்டர் அப்பா 6 வயசு ஆச்சு. 6 வயசு இருக்கு. 6 வயசுல செத்தாரு. அவ அந்த டைம்ல 6 பிள்ளைகள், ஒரு பிள்ளைக்கு வந்து 6 வயசுக்குள்ளேயே வந்து அவர் உங்களோட அப்பா வந்து செத்து போனேன்னு சொன்னா நீங்க ஃபுல்லா எல்லாம் பாத்துருக்கீங்க என்ன உழைச்சி? அவளும் உழைச்சி கொடுத்து தம்பி பில்லு பிடுங்க போய் அங்க போய் இங்க போய் கல் உடைச்சி கொல்லி கொத்தி வளர்த்தேன். இப்ப 7வது உட்கார்ந்து இருக்கிறேன். என்ன செய்யறது? சரி, உங்களுக்கு வயசு சரியான நீங்க ரெஸ்டா தான் இருக்கணும். இன்னும் நீங்க விசியும் கொண்டு மருந்து எடுக்கலையா? நிக்கிது இல்லையா? வேலை ஒண்ணும் வரலையா? அப்ப வேலைக்கு போற வேலையில ஒண்ணும் வரலையா?
ஆ இப்ப இப்படி அது பிள்ளையும் பள்ளிக்கு போயிடும் இப்பதான் வந்துச்சு. இல்லை இப்போ நான் என்ன கேட்குறேன்டா, இப்போ நான் வந்துட்டு ஒரு சின்ன உதவியா நான் இப்போ உங்களுக்கு செஞ்சுட்டு போறேன்னு வைங்களேன். இப்போ நாளைக்கு நான் 2 கிலோ உங்களுக்கு என்ன சாப்பாடு என்ன செய்வீங்க? உங்களோட கஷ்டம் இப்படி இருந்தா என்ன தொழில் என்ன வியாபாரம் என்ன செய்கிறது? அப்படி ஒன்றும் இல்லையே. வருமானம் வரக்கூடிய வழிகள் வேறு இருக்கா? வருமானம் வரக்கூடிய வழிகள் எதுவும் நான் செஞ்சிருந்தா அதை வந்து நீங்கள் வந்து வச்சு செய்யலாம். என்னென்ன நம்ம சொல்கிறது என்னென்னா, இப்போ நம்ம சும்மா வாரம் வந்துட்டு அம்மாவோட பிரச்சனையை பார்க்குறோம், பார்த்து போட்டு ஒரு சின்ன உதவியை செஞ்சுட்டு போகிறோம்னே. ஆனால் இன்றையோட அது முடிய போகுது. இதை வந்து அன்றாடம் வந்து இவங்களுக்கு உழைச்சி சாப்பிடக்கூடிய மாதிரி ஏதாவது இருந்தால் நல்லது தானே. ஏன்டா இப்போ அக்கா அம்மாவுக்கும் வந்து வேலை இல்லை, இவங்களுக்கும் வேலை இல்லை, 2 பேருக்கும் வீசிங் இழுத்து கொண்டு இருக்கிறாங்க, சரியா கஷ்டப்படுறாங்கண்ணே. வீட்டில் ஆம்பளையிலும் இல்லைண்ணே, இவங்க மட்டும்தான் இருக்கிறேன். 3 பேர் தான். இவங்க என்னன்னு கேட்டா அன்னைக்கு அந்த இப்ப தொழில் தேங்காய் அந்த மரத்துல 4 மரத்துல ஒரு காய் யாருக்கும் கொடுத்தோ அதுல வர்ற காசுல தான் அரிசி கருப்பு சாமான் வாங்கி சமைச்சு தேங்காய் எடுத்தேனே. அதுவும் மரங்களும் இந்த யானையும் கடமையும் வந்து நேரத்தோட இருந்த மரங்களை அடிச்சு போட்டு அதை வச்சுட்டு அவங்க இந்த வாழ்க்கை இதை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ஆடு கோழிலாம் இருக்கா? கோழி குழுந்தா கட்டுனேன். நீங்களா கட்டுனீங்க? ஒரு பொடியனை பிடிச்சி கட்டுனேன். கோழி இல்லையா உள்ளுக்குள்ள? இல்ல, அதெல்லாம் கொடி புளி பிடிச்சி கொஞ்ச நேரத்தோட தின்னுச்சு. திரும்பி வாங்கி வந்து வளர்ப்போம் தான் அந்த கூடை கட்டுவோம் கட்டினேன். காலையில இருந்து உளுந்து கிடக்குற வருஷத்துல. கோழி எதுவும் வாங்கி தந்தா அதை வச்சு என்ன செய்வீங்க? முட்டை போடுமனே. ஆனா அந்த கொடும்புளி பிடிக்குமன்றீங்களே. அது பிடிச்சா நீ அடைச்சே போட்டு வளர்க்கணும். எதை வாங்கி போட்டு அடைச்சி வளர்த்தா ஒண்ணுமில்ல. சில நேரத்துல அந்த மழை காலம் வந்தா அது எங்க கிடந்து வருமோ தெரியாது. இப்ப அதுக்குதான் இப்ப கல்லை வச்சு கட்டி வச்சிருக்கேன். இப்ப பூராய் தானே. ஆனா அதுவும் ஸ்ட்ராங் இல்ல. அது பாருங்க, காட்டுங்க தம்பி. நேரத்தோட இருந்த கோழி இருந்த பொடி புளி பிடிக்கிறான் இதை கட்டி எடுத்தா திருப்பி அதுங்க இல்லாம போய் இதை விழுந்துட்டா தானே. விழுந்த பிறகு அதை அப்படியே விட்டுட்டு கோழிங்க இல்லாம போயிட்டு. ஆடு இல்லையா? ஆடு வளர்க்குற இல்லையா? ஆடு கிட்ட நேரத்தோட இருந்த அது களவு எடுத்துட்டு போயிட்டாங்க. கட்டி போட்டு வரக்குள்ள ஆடு இருந்த ஆட்டையும் கொண்டு போயிட்டாங்க, களவு எடுத்துட்டாங்க. எத்தனை ஆடு இருந்தம்மா? எத்தனை ஆடு இருந்தாம்மா? 5 ஆடா? களவு எடுத்துட்டு போயிட்டாங்க. ஒண்ணு செத்து போச்சு. இது அப்ப குட்டிக்கு வைக்கணும். இறைச்சியில கொடுக்குறா? இப்ப வீட்டுக்கு என்ன செய்யணும்? வீட்டுக்கு என்ன ஒழுகுதுன்றீங்க? மேல இங்க பாருங்களேன், எல்லாம் மரம் தான் குடி இருக்காளா ஐயா. உழுது இந்த கம்பெல்லாம் பாருங்க உளுத்து போச்சு. மேலையா? அதான் நான் சொன்னேன், வீடு வந்தா நமக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்க சொல்லி. இந்த எனக்குள்ள வீடு தேவையில்லை, அந்த பிள்ளைக்கும் தாய்க்கும் சரி ஒரு வீடு ஒண்ணு வேண்டானே. அதான் இருக்கிற இதை வந்து நம்ம ஓடுகளை அதுல வந்து செய்யலாம். இது நல்ல வீடு தானே இது. ஓடுகள் அதான் ஓடுகளை இதுல வந்து கொஞ்சம் மாத்தி கொஞ்சம் கிளி துப்புரவா வச்சிருந்தீங்கன்னா நல்லா இருக்கு. யாரு கட்டி இருந்த இந்த வீடு? நிறுவனம் கட்டி இருந்திருக்கேனே. அதை நம்ம அகதியா போயிட்டு வந்து கட்டின வீடு தான் இது. உங்களோட பேர் என்ன சொன்னீங்க? லட்சுமி. லட்சுமி அம்மா. லட்சுமி அம்மாக்கு இதுக்கு அவ பேரை தான் போட்டுக்கிட்டு போகணும் நீங்க. யாரு? புள்ள பேரை. நான் இல்ல, உங்களோட பேரை தான் போடுவேன். லட்சுமி. அப்ப நான் லட்சுமியா இருப்பீங்க. காலுக்கு எண்ணெயில ஒன்றும் பூசலையா? என்னதான் பூசுறீங்களா? என்ன பூசுற? எங்க அன்னைக்கு நம்ம மருமக ஆய் வச்சு எண்ணெய் கொடுத்து பிரிஞ்சு அதைத்தான் பூசுறா. ஆடு துப்பரா நிக்கல. எந்த எண்ணெயும் இல்லை. இந்த முடியுது. சாப்பாடு சமைச்சு சாப்பிடக்கூடிய சாமான்லாம் இருக்கா? விட்டு சாமான் கிடைக்கியா சாப்பிடறதுக்கு?
சாப்பிட்றதுக்கு இருக்குண்ணே. அது இந்த பிள்ளைய கொண்டு வந்து கொடுப்பாங்க. கொடுப்பாங்க. கைக்கு செலவுக்கு? செலவுகளுக்கு தான் காசுக்கு பிரச்சனை. எவ்வளோ வச்சிருக்கீங்க? எவ்வளோ இருக்க மாட்டேன். இப்போ எங்கே யாருக்கும் தொழிலுக்கு போக மாட்டா. என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? அம்மாக்கு என்ன சாமான் வாங்கணும்? தேவைகள் இருக்கா? இல்லையா நான் என்னதான் வாங்குறது, என்னடா நீ சாக போகல, என்ன தள்ளிடு. இந்த பிள்ளைய ரெண்டுக்கு மட்டும் எதுவும் உதவி செஞ்சீங்கன்னா சேர்த்தேன். பிள்ளைகளுக்கு இவங்களுக்கு என்ன? நம்ம எல்லாத்தையும் அதுக்கு ஐயா கஷ்டப்பட்டு போவோம். இப்போ இந்த 7ஆம் படுத்தவே அவ சொல்வா, ஆஸ்பத்திரிக்கு போனாலும் உப்பாருப்பா நம்ம பேர பிள்ளை விட்டுட்டு இருக்க மாட்டாவு. பாசம் யார் வீட்லயும் போய் இருக்காது. படிக்க மட்டும் போகணும் பாடுக்கு. இப்போ இந்த 2 நாளாக டீச்சர் இங்கே எங்கேயோ டவுனுக்கு கூட்டிகிட்டு போனாவும் நேற்று போயிட்டு பஸ்ஸில் ஓடி வந்துட்டாங்க. வெள்ளிக்கிழமை கூட்டிகிட்டு போகணுமா எங்கேயோ. எங்கே படிக்கிறக்கா? எங்கேயோ நாவக்காட்டுக்கோ. என்னதுக்கு படிக்க போறக்கா? ஓ டீச்சர் கூட்டிகிட்டு போவாங்க. எத்தனை வயசு? 12 வயசு முடிஞ்சுல நேரத்தோட. அப்ப இப்ப லட்சுமி அம்மாட வீடை வந்து பாருங்க. அந்த வீடை கொஞ்சம் காட்டுங்களா தம்பி? ஓடெல்லாம் காட்டுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த ஓடை வந்து ஒருக்கா மாத்தணும்னா ஓடை ஃபுல்லா மாத்திரம் எவ்வளவு வேணும் வரும்? எவ்வளோன்னு தெரியானே. ஒருக்கா பாக்கலாம், உள்ளுக்குள்ள வந்து பாக்கியா? இதெல்லாம் இத்துட்டேன். இங்க பாருங்க தம்பி, கைமரம் இதெல்லாம் இத்து போயிட்டு. கரையாண்ட விளையாட்டுகள் எதிரில ஒழுகுற. ஒருக்கா வந்து காட்டுங்க ஒழுகுற இடங்கள. அண்ணன் இந்த ஒழுகுற இடம் எது? மோட்டுக்கட்டு. ரைட் மோட்டுக்கட்டா. எந்த விளிம்பு? அவ இப்ப நம்ம செய்யறோம்னா இந்த மோட்டுக்கட்டு போட்ட சரியா ஓடு. அது செஞ்சா சரியானே. இங்க எல்லாம் பிரச்சனை இல்லையே. எங்க கொஞ்சம் தள்ளுங்களேன். நான் வரேன். இந்த மோட்டு கட்டு 4 பக்கம் வருது என்ன? இப்படி ஒன்று இப்படி ஒன்று இப்படி ஒன்று. அந்த ஒன்று இருக்கு. சரி சரி செய்யல. நீங்க ஒருக்க வாங்கல. உங்களுக்கு தான் நிறைய உதவி தேவை. கதைக்கணும் நீங்க. இப்போ அரிசி சாமான சாப்பாடு பிரச்சனை, காசு அது இது தேவைப்படும் தம்பி. அதனால இப்ப பிரச்சனை. இப்ப நான் போன பேர் யாரும் வந்து சொன்னா இப்படி கேளுங்கண்டி. எல்லாரும் போனது எல்லாம் கொடுப்பாங்களா நமக்கு? என்னமோ ஏண்டா இருந்தா திங்கிறான், இல்லாட்டி கிடக்க வேண்டியதுதான். அப்படி பாட்டு படிப்பீங்களா? படிக்க கேடுங்க நம்ம எனக்கு ஒரு பாட்டு. யோசிக்கிறாங்க. பாட்டு படிக்க தெரியாதா? எனக்கு தெரியாது. பாட்டு படிக்கவும் தெரியாது, பாடவும் தெரியாது. சின்னல பாட்டு படிச்சது இல்லையா? சின்னல பாட்டு படிச்சா படிக்கல, யாரு தெரியும். சரி. ஆமா ஒரு இடம் போற இல்லையா விட்டு விட்டு? இதுக்கு நடக்கலாம் கிடக்கலாம். வீட்டை விட்டு எங்க போறது? என்னதுக்கு? உங்களோட வீட்டை வருவா? எப்படி நடந்தே மாறு. நல்லா இருந்தா கண்ணே, நல்லா இருந்தா கண்ணே இதுக்குள்ளே இருக்கிறாங்க. இப்ப அதுவும் இல்ல. ஒரு மாசமா நல்லா இருந்தா நான் கண்ணே கிட்ட போவேன். அதுவும் இல்ல. யாரு கண்ணன்? உங்ககிட்ட போறேன்.
இதுக்குள்ளேயே முடங்கி போயிட்டீங்க நம்ம ஒன்னும் யோசிக்காதீங்க என்ன இப்ப செய்யற. இப்ப எல்லாம் முளைச்சு போட்டுச்சு கடை வீட்டுலன்ட்டு. ஒன்னும் யோசிக்க கூடாது சரியா. யோசிக்க கூடாது. நீ அம்மாக்கு வயசு தானே, அம்மா உழைச்ச காலங்கள் முடிஞ்சு இனி நீங்க தான் வந்து பார்க்கணும். கொஞ்சம் வாங்கல இன்னொருத்துக்கிட்ட ஒளிஞ்சு இருக்கிறீங்க. நீங்க இப்ப என்ன ஐடியா, என்ன தொழில் செய்யற? என்ன செஞ்சீங்க எவ்வளவு நாள் விலங்குல? அது 2 மூணா மேய்ச்சிக்கிட்டு திரிவாங்க. ஆடு கோழியை வாங்கி தந்தா வளர்ப்பீங்க அப்படியா? ஆடு கோழியை வளர்த்து எப்படி நீங்க அதுல எப்படி காசு வரும்? விற்கணும்னே. ஒரு கிடா போட்டா வித்து சாப்பிட்டுக்கிடுவாங்க. அப்ப ஆடு இல்லாட்டி கோழி ஏதாவது வாங்கி அப்படியா சொல்றீங்க நீங்களுமா? முட்டை விக்கிற ஆடு பெரிய ஆடுங்களா இருந்தா குட்டி போட்டு அதுல வர குட்டிங்களை பெருக்க கூட அதுங்களை வித்து அப்படின்னு தானே. கோழி வாங்குறேன் எங்க வாங்கலாம்? இங்க கோழி வாங்கலாம். இருக்கா? எவ்வளவு கோழி? சின்ன குஞ்சு இருக்கு. பெருசு வாங்குறேன்னா இந்த ஊருக்குள்ள வாங்குறேன்னா ஒரு போடும் சாவல் வாங்குறேன்னா 4000 ரூபாய்க்கு போகும். ஒரு போடும் ஒரு சாவல் 4000? சாவல் 2000 ரூபாய் 2500 ரூபாய் அளவான சாவல் வரும். கூட 1700 ரூபா 800 ரூபா சொல்லுவாங்க தம்பி. ஒரு கோழி கேட்டேன் கேட்க போனோம்னா அப்படித்தான் சொல்லுவாங்க. ஒரு சாவலும் கோழியும் கேட்டு 4500 ரூபான்னு வச்சுக்க. அதான் பேசாம இருக்கேன். அப்ப இவங்களுக்கு வேற வழியே இல்லை. நான் பார்த்தேன் வேற எதுவும் தொழிலுக்குரிய முயற்சியை செஞ்சு கொடுப்போம் சொல்லி சரியா. அப்ப இவங்க வந்து கேட்குற விஷயம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கோழி குஞ்சு வாங்கிட்டாங்க, இல்லைன்னு சொன்னா ஆடு வாங்கிட்டாங்கன்னு சொல்லி கேட்குறாங்கன்னு. அதை மட்டும் தான் செய்யலாம், வேற எந்த வேலையும் செய்யறதுக்கு இல்லையே. அடுத்தது வந்து 7 மணி சொன்னா அம்மாவுக்கு ஒரு மாச உதவி உண்டுன்னு கொஞ்சம் ஒரு காசு ஒரு மாசம் ஒரு உதவி ஒன்று கொடுத்தா அதுல வந்து நீங்க செய்யலாம். உங்களுக்கு இது இருக்கா? பேங்க் புக் இருக்கா? வங்கி புத்தகம்? வங்கி புத்தகம் இருக்கா மாட்டே? யார்கிட்ட இருக்கு? உங்ககிட்டயா? பிள்ளைகிட்ட தான் இருக்கு. அதுக்கு பிள்ளைகிட்டயா இருக்கு? என்ன யோசிக்கிறீங்க அம்மா? ஒண்ணும் இல்லையா. என்ன யோசிக்கிறீங்க? யோசிக்க கூட சரியா. ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் லட்சுமி அம்மாவோட வீட்டை தான் இப்போ வந்து நிற்கிறேன். அம்மாவுக்கு வந்து 6 பிள்ளைகளா சொன்னீங்க? 6 பிள்ளைகளா? 1 மோசம் போயிடுச்சு, 5 பிள்ளை இருக்கு. சரி, லட்சுமி அம்மாவோட வீட்டை தான் வந்து நிற்கிறேன். அம்மாவோட வீட்டை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மாவுக்கு வந்து 6 பிள்ளைகள் இருக்கிறாங்க. 6 பிள்ளைகள் வந்து ஒரு ஆள் வந்து மோசம் போயிட்டாங்க. மிச்சம் 5 பேர் இருக்கிறாங்க. 5 பேரில் வந்து ஒரு புள்ள வந்து லட்சுமி அம்மாவுடைய வந்து இங்கே இருக்கிறாங்க. அந்த பிள்ளைக்கு வந்து சின்ன மகள் ஒன்று இருக்கு. அவங்களோட பிள்ளையோட ஹஸ்பண்டும் வந்து சின்ன இல்லையே, அதாவது 3 வயசு குழந்தையா வந்து இருக்கக்குள்ளே விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படித்தானே? 3 வயசு குழந்தையா இருக்கக்குள்ளே விட்டுட்டு போயிட்டாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் இங்கே வீட்டை வந்ததுலேருந்து பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். எல்லாருமே வந்து என்ன சொல்கிறேன், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணுற மாதிரி எல்லாரும் இழுத்து கொண்டே இருக்கிறாங்க. எனக்கு பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அம்மா வந்து இழுத்துட்டு இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் நிப்பாட்டிட்டாங்க. என்ன இந்த அடுத்த இந்த இவங்க இழுத்து கொண்டு இருக்கிறாங்க வீசிங் விஷயத்துக்கு தான் பாருங்களேன். என்ன மருந்து சுடுதண்ணியில வச்சு கொஞ்சம் ஆவி பிடிச்சேனே, ஆவியில பிடிங்கண்ணே. துளசி சாப்பிடுங்க. ஏன்னா வீசிங் போல சாமானப்பா ஒன்றும் செய்யல அது சரியா. அப்போ அதில் கொஞ்சம் கவனிங்க. அடுத்தது இந்த லட்சுமி அம்மாவுக்கு வந்து யாராவது உதவி செய்ய விருப்பம்னு சொன்னால் கட்டாயம் தொடர்பு கொள்ளுங்க. இன்னொரு தேவையும் இந்த இவங்களுக்கு இருக்குது. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டில் வந்து கூரையில் வந்து அந்த மோட்டு பகுதின்னு சொல்லுவாங்கண்ணே. இப்போ இப்படி இதுதான் வீடுன்னு சொன்னால் அந்த வீட்டில் இங்கால பக்கம் 3 பக்கம் வந்து சிமெண்டால் வந்து மோடு வந்து போடுவாங்க. அந்த இருக்கிற மோடு வந்து உடைஞ்சிருக்கு. அது உடைஞ்சிருக்கிறதுனால பிரச்சனையால தான் இந்த இருக்கிற வீட்டுக்கு வந்து மழை பெஞ்சா தண்ணி உள்ளுக்குள்ள வருது. இப்ப வெள்ளம் வர அதுக்குள்ள இல்லையே, ஓடையில தான் வெள்ளம் போகும். ஓடையால தான் போகும். சரி, ஓகே. அம்மா முஸ்பாத்தி செய்யறானே. ரைட். அப்ப 4 மூலையும் வந்து கட்டுறதுக்குண்டா எவ்வளவு நம்பரும்? ஒரு சிமெண்ட் பேக் காணுந்தானே? ஒரு சிமெண்ட் பேக் காணும். கல்லு மோட்டோட எவ்வளவு வரும் அண்ணலுவா?
மோடும் கட்டி தம்பி இந்த ஓடு நெருக்கினா தான் ஓடுவாடு. கொஞ்சம் முறால வந்து மேலே ஏற்றி வந்து இது செய்யணும். இங்கே கூலிக்கு ஆக்கள் இருக்கா? ஆ சரி பாவம். நான் வந்து அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எல்லாம் வந்து நான் வந்து தெளிவு தான் படுத்துறேன் முழங்கிட்டா. நான் வந்து உங்களோட கஷ்டங்களை வந்து எடுத்து இந்த வீடியோ ஊடாக சொல்கிறேன். பாப்போம் எதுவும் உதவிகள் வந்துச்சுன்னு சொன்னால் அடுத்தடுத்த கட்டமாக வந்து நான் வருவேன். ரைட், வந்து உங்களுக்குரிய உதவிகளை வந்து செஞ்சு தருவேன். அதோட ஒன்று யோசிக்காங்க, நீங்களும் ஏதாவது தொழிலை ஒன்று செய்யறதுக்கு பாருங்கண்ணே. ஆ நீங்கள் தானே பார்க்கணும். அம்மா பாவம் கோழியில் அதில் கொஞ்சம் பார்ப்போம். கோழி ஒரு 5-6 கோழி இருந்தால் நல்ல பண்ண உங்களுக்கு. ரைட், பாவமா குஞ்சியா பெருசா? குஞ்சு கோழியா பெரிய கோழியா? சின்ன கோழியா? குஞ்சியா? விலங்குல நீங்க கொஞ்சம் பெரிய எத்தனை காய்ச்சல் எனக்கு விலங்கு. முட்டை விடுற கோழி தான் வேணும். முட்டை போடுற கோழியா? பெரிய கோழி தான் வேணும் உங்களுக்கு. சரி, ஓகே. அப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முட்டை போடுற மாதிரி கோழி சேவலும் போடும் வந்து ஒரு 5-6 கோழி வந்து வாங்கி கொடுத்தா அவங்க அதில் வந்து எடுத்து அந்த முட்டையில் விற்று கொண்டு அவங்களோட சாப்பாடு செலவுக்குரிய வேலையில் வந்து பார்ப்பாங்க. அதே போல் வந்து மாத செலவுக்காக படிக்கிற பிள்ளை வந்து ஒரு ஆள் இருக்கேனே, அவங்களுக்குரிய ஸ்கூல் பேக்கு கொப்பியல் எல்லாம் இருக்கா? இருக்கா இல்லையா? விலங்குல இப்போதைக்கு வாங்கி வச்சிருக்காங்க. திரும்பி வாங்கணும். நீ அடுத்த உடனே 8 ஆண்டுக்கு போனாதான் கொப்பியெல்லாம் வாங்கணும். கொப்பியெல்லாம் வாங்கணும். இப்போ என்ன ஸ்கூல் லீவ்லயா இருக்காங்க? ஸ்கூல் போறாங்க, படிக்கிறாங்க. எத்தனை மேல வராங்க? எத்தனை மேல வராங்க? 5-6? வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். நல்லா படிக்கணும். சரியா? நல்லா படிக்கணும். ரைட், ஓகே ரைட். அப்போ இந்த பிள்ளைக்குரிய படிப்பு செலவுகளும் வந்து யாராவது பார்த்து இந்த இவங்களுக்குரிய அந்த குடும்ப மாச செலவுன்ற ஒன்று இருக்கு தானே. மாதம் எவ்வளோ காசு இருந்தால் உங்களுக்கு காணும்? மாதம் எவ்வளோ காசு தந்தா காணும் செலவுக்கு? 1000 ரூபா இருந்தால் காணுமா? சொல்லுங்களேண்டாப்பா, கதைக்கிறாங்களே எல்லாரும். அம்மா எவ்வளவுமா தந்தா காணும்? அம்மா யோசிக்கிறா. இப்போ ஒரு நாளைக்கே இதுகளுக்கு 1000 ரூபா வேணும் நாளைக்கு. சரி, அப்ப நீங்க வந்து கதைங்கள வாங்கல எடுத்துக்கிட்டு. எவ்வளவு வேணும்? பார்த்து போட்டு கொடுங்க. பார்த்து போட்டு கொடுங்க. எவ்வளவு தேவை? என்னதான் சொல்றது நீ? சரி, ஓகே. ஒரு 5000 10,000 எவ்வளவு போகுது வருது. சரி, ஒரு 5000 இல்லாட்டி 10,000 15,000 காசு வந்து இந்த குடும்பத்துக்கு, இந்த இருக்கிற அம்மாவுக்கு, லட்சுமி அம்மாவுக்கு, அவங்களோட பிள்ளைகளுக்கு இந்த பணத்தொகை, இந்த உதவியை வந்து பண உதவியை வந்து செய்வீங்கன்னு சொன்னால் உண்மையாகவே வந்து இவங்களுக்கு அவங்களோட கஷ்டங்களுக்கு வந்து பெரிய ஒரு ஆறுதலாக வந்து இருக்கும். என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு குடும்பத்துக்கு வந்து ஒரு தலைவர் வந்து இல்லாத பட்சம் வந்து அந்த குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டப்படும். அதே போல் வந்து இந்த குடும்பத்தில் வந்து ஆம்பளையில் யாருமே இல்லை, அதாவது உழைக்க போகிறதுக்கு யாருமே இல்லை. இவங்களால் வந்து கை கால் வந்து நல்லா இருந்தாலும் வருத்தம், இந்த வீசிங் இழுக்கிறதுனால இவங்களாலையும் வந்து ஒரு இடங்களுக்கு போய் கொள்ள இயலாது, ஒரு இடத்துக்கு போயிட்டு வேலை செஞ்சு கொள்ள இயலாது, ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இப்போ கூட்டிகிட்டு வந்த அண்ணன் கூட சொல்லியிருந்தேன், சில டைமில் வந்து நாங்கள் கூட கறிகள் வந்து கொடுக்குறோம், நாங்கள் சில டைமில் உதவி செய்கிறோம் நாங்கன்னு சொல்லியிருந்தேன். இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் வந்து இருக்கிறாங்க. நீங்கள் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடெல்லாம் வந்து நாங்கள் சுற்றி காட்டியிருக்கிறோம். மேலதிக எதுவும் டீட்டெயில்ஸ் வேணுமென்றாலும் என்னை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஃபோன் நம்பர் இருக்குது. அதே போல் வந்து எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி இந்த வீடியோலையும் இந்த உதவி இவங்களோட பிரச்சனையை வந்து பார்த்த மட்டும் இல்லை, வெறும் கையோட இந்த வீடியோவை விட்டு போகாமல் இவங்களுக்கு ஒரு சின்ன உதவியை வந்து நாங்கள் செஞ்சுட்டு இந்த வீடியோவை முடிப்போம். அம்மாட்ட எவ்வளோ இப்போ கையில் காசு இருக்குன்னு நீங்கள் எவ்வளோ இருக்குது? நான் காசு தரப்போகிறேன். எவ்வளோ வச்சுருக்கீங்க? கதைக்கணுமே அம்மா, கதைக்கலாட்டி கோவம் வரும் எனக்கு. எவ்வளோ இருக்கு? தாங்க, நான் நாளைக்கு தாண்ணா. எவ்வளோ வச்சுருக்கீங்க? 350 ரூபா. யாரு அந்த எங்க தம்பி அங்க ஒரு ஆள் இருக்காரு,
அவர் தான் இந்த காசு கொடுத்தானே அவர் தான் கொண்டு மரக்கறி வாங்கிட்டு ம் 350 மிச்சம் 600 போயிடுச்சு மரக்கறி. ம் நான் இதை எண்ணி பாருங்க என்னங்க இல்ல இருங்க இது எண்ணி பாருங்கம்மா, இருந்து என்னங்க உட்காருங்க. உட்காந்து எண்ணி பாருங்கம்மா, எண்ணி பாருங்க. எண்ணி பார்க்கணும்னா கண்ணு தெரியணுமே. கண்ணு தெரியாதா ஒன்று 1000 ரூபா, 2 3 3000 ரூபா இருக்கா, 4 4000 ரூபா, 5000 ரூபா இருக்கு, 1000 ரூபா தானே 5 இருக்கு. சரியா 5000 ரூபா காசு வந்து தந்துருக்கிறேன் மகள்கிட்ட கொடுங்க கொடுத்தேனே உங்களுக்குரிய அந்த தேவைகளை வந்து செஞ்சு கொள்ளுங்க. அதாவது நான் இப்போ உங்கள்கிட்ட வந்து கதைச்சதுக்கு நீங்கள் என்னோட சிரிச்சு கதைச்சதுக்கு சந்தோஷமா இருந்ததுக்கு என்ன உங்களோட அந்த கஷ்டத்தை வந்து ஓரளவு எங்களால் பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அதே போல் வந்து இந்த இருக்கிற காசு வந்து யார் தந்தன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இட்டாலி நாட்டில் இருக்கிற ஒரு அண்ணன், அவர் பேர் வந்து சொல்ல வேணாம்னு சொல்லி சொன்னவர். கஷ்டப்பட்ட ஆட்கள் யாராக இருப்பாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு உதவி செய்யுங்க, நீங்கள் வீடியோ போடக்குள்ள நாங்கள் பார்ப்போம்னு சொல்லியிருந்தேன். உண்மையாகவே அந்த இட்டாலி நாட்டில் இருக்கிற அந்த அண்ணனுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா? அந்த இட்டாலி நாட்டில் இருக்கிறவர் தான் உங்களுக்கு வந்து இந்த காசு தந்தது, அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிடுங்களேண்ணே பார்த்துட்டு இருக்கீர். யாருக்குமா நன்றி சொல்லுங்கம்மா, நன்றி 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 சொல்லுங்க. நன்றிம்மா, எல்லாத்துக்கும் வணக்கம். நான் கூட்ட மிச்சம் புண்ணியம். சரி சரி ஓகே, இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சு கொள்ளுவோம். திரும்பியும் சொல்கிறேன், இந்த வீடியோ வந்து யாராவது புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ செய்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன். பை கைஸ்.